ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எங்கள் வீட்டுக்கு கூட நான் மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்க மாட்டேன்டா. ஆனால் இந்த வேலைக்கு வந்துட்டு உங்களுக்கு நான் பண்ணுற வேலைலாம் இருக்கே சாமி. அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் எக்ஸ்ப்ளோரர்ஸ். என்ன ஆச்சு அப்படின்னா, நேற்று வந்து ஒரு ஆர்டர் போட்டான். ஒரு 6 கிலோமீட்டர் பிக்கப்பு, 2 கிலோமீட்டர் ட்ராப்பு. நானும் வேகமாக வந்து அந்த ஆர்டர் எடுக்க கூட இல்லை, எடுக்க வரும்போதே கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணிட்டு ப்ரோ எடுத்துட்டிங்களா அப்படின்னாங்க. இல்லைங்க போயிட்டுருக்கேங்க அப்படின்னு. அப்படிங்களா, வர்றப்போ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னு, மளிகை கடையில் வந்து இந்த ரஸ்க் பாக்கெட்டு 4 பிரிட்டானியா கிளாசிக் 4 வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. இல்லைங்க அப்படின்னா, இல்லை ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். என்ன பண்ணுறது கேட்குறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் ஹோட்டலுக்கு வந்து ஃபுட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு உட்காந்துருந்தேன். அப்போ ஒரு கால், ப்ரோ அப்படின்னாங்க. என்னங்க இன்னும் எடுக்கலைங்க அப்படின்னு. அது இல்லைங்க, வர்றப்போ அப்படியே இந்த பேஸ்ட் ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க, டூத் பேஸ்ட்டு அப்படின்னாங்க. என்னங்க எத்தனை தாங்க சொல்லுவீங்க அப்படின்னு. ப்ளீஸுங்கன்னாங்க. நானும் உடம்பு முடியாதவங்க போல் நம்ம செய்வோம் பாவம் அப்படின்ட்டு சரின்ட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை போய் வாங்கிட்டு அப்படியே வண்டியை மூவ் பண்ணி திருப்பி கால், என்னங்க அப்படின்னு. வந்துட்டிங்களா அப்படின்னாங்க. என்னங்க வந்துட்டுருக்கேங்க அப்படின்னு. ஒரு ஹெல்ப்புங்க அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னு. இல்லை வர்றப்போ வந்து இந்த வெந்தயம் மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. எனக்கு டென்ஷன் தாங்க முடியல. நான் வந்து உங்களுக்கு வேலைக்காரன் கிடையாது, நான் இது வாங்கிட்டு வர்றதே சரி நீங்கள் கேட்குறீங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னாங்க. நான் முடியாதுங்க அப்படின்ட்டு வச்சுட்டேன். அப்புறம் அங்கேருந்து அப்படியே போயிட்டு கடையில் அவங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்ட்டு வெந்தயம் வாங்கிட்டு இருந்தேன். வெந்தயம் வாங்குறப்போ ஒரு கால், என்னங்க அப்படின்னு. திருப்பி வந்துக்கிட்டு ப்ரோ சர்ஃப் எக்ஸல் சோப் ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே தலையில் பயங்கரமாக கோவம் ஏறிடுச்சு. அதெல்லாம் முடியாது, நான் ஃபுட்டு மட்டும்தான் என்னால் கொண்டு வர முடியும், உங்கள் இஷ்டத்துக்கு வேலைலாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, அப்போ என்னடா அதெல்லாம் வாங்காமல் போயிட்டானா, வாங்கிட்டு தான் போனேன். என்ன பண்ணுறது பாவம் அப்படின்ட்டு. டூத் பேஸ்ட் ஒரு கடையில், அப்புறம் அந்த ரஸ்க்கு, பிரிட்டானியா பிஸ்கட் பாக்கெட்டு, சோப்பு தூள், வெந்தயம் அதெல்லாம் ஒரு கடையிலன்ட்டு மாற்றி வாங்கிட்டு அதை கொண்டு போய் கொடுக்க போனேன். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு கொண்டு போய் கொடுக்க போனேன். அவங்களும் வந்தாங்க. வந்துட்டு என்னங்க அப்படின்னு வாங்கிட்டு உள்ளே போனாங்க. ஏங்க மளிகை பொருள் வாங்கிட்டு வந்தானே அதுக்கு காசு அப்படின்னு. அப்படிங்களா அப்படின்ட்டு. எவ்வளோங்க அப்படின்னாங்க. 137 அப்படின்னு. 137 அப்படின்னாங்க. நான் உட்காந்து கணக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சோப்பு வந்து 20, ரஸ்க்கு பாக்கெட் 40, பிரிட்டானியா பாக்கெட் 40 அப்படின்னு கணக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னோடய காசுக்கு நான் கணக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன ஓவராக பேசுகிற, அதான் அதுக்கு அவங்க சார்ஜ் கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. எனக்கு அது வேணாம். எனக்கு வேலை சொல்லாமல் இருந்தால் போதும். அந்த கணக்கு சொன்னதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கால் பண்ணி இன்னொருத்தவங்கள சொல்லி அவங்க அதுக்கப்புறம் ஜிபேயில் போட்டு விட்டு நாங்கள் போய் அதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த ஆர்டரு பார்க்கணுன்ட்டு வேகமாக போகலான்னு பார்த்தா அங்கேயே காமனாக நிற்க வச்சிட்டாங்க. என்னோடய காசை வாங்குறதுக்குன்னு. என் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தால் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நான் இந்த என்ன சொல்கிறது, சரி பாவம் அப்படின்ட்டு இறக்கப்பட்டுட்டு நானே எனக்கு வேட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி சம்பவம் இன்னும் எத்தனை நடக்க போகுதுன்னு தெரிலங்க. என்னடா இழிச்ச வாய பாருங்க.